இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை இப்படி புரிஞ்சிக்கலாம். அதாவது எஃப்ஜே எக்ஸ்போஸ் பாரு கேம் அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்லை பாரு மாஸ்டர் பிளான். அதாவது என்னென்னா, பாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காங்க. ஒருத்தவங்க கூட தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. அந்த ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் சாதிப்பாங்க. எக்ஸாம்பிள் திவாகர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கல் இவ உள்ளே இருக்கா, அவரே வெளில போயிட்டாரே என்ன. இப்போ வந்து இவ வந்து அரோரா கூட க்ளோஸ்க்கு போகிறா. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா பார்த்தியா அரோரா கிட்ட. இப்போ என்னென்னா நல்லவள் வேஷம் போடுவா. ஏன்னா சேதனங்கிட்ட ஒரே ரோஸ்ட் வாங்கிட்டா இல்லையா. இப்போ வந்து நல்லவள் வேஷம் போட்டு இந்த வாரம் முழுவதும் பாரு அமைதியாக இருப்பா. அதுக்கு பாருக்கு அந்த கேரக்டர்லாம் செட்டே ஆகாது, அது எதுனா வாயிடும். இந்த வாரம் பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு எஃப்ஜே வந்து சொல்லிகிட்ருக்காரு. இன்னொன்று பயங்கரமான ஆளியா அது பாரு. கேமு வந்து நுணுக்கம் தெரிஞ்ச, எப்படி காய் நகர்த்தினா எங்கே செயல்படும் அப்படிங்கிற எல்லா வித்தைகளையும் தெரிஞ்ச பாரு அப்படின்னு பாரு புகழ் பாடுறாரு எஃப்ஜே. இல்லைனா இப்படி சொல்லலாம். இன்னொன்று கானா வினோத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, பாருக்கு வந்து என்னது பலமே அவங்களுடைய ஸ்பீச் தான். நீ வந்து பேச்சு கொடுக்காத இறேன். ஏன்னா நீ பேசுகிறதுலேருந்து தான் அவங்க வார்த்தைகளை எடுத்து உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. நீ பேசாத இறேன், அவங்க டம்மி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காரு.